ஓகே. ரைட். சரி பிள்ளைகள். ஸோ நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் கல்குலேஷனில். ஸோ கல்குலேஷனை பொறுத்த மட்டுக்கும் நிறைய பேர் இந்த லொக்கில் எப்படி சுருக்கிறது சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு லொக்கில் கொஞ்சம் எப்படி ஈஸியாக சுருக்கிறது சம்மந்தமாக தான் நான் இதில் ஆராய போகிறேன். ரைட். ஸோ இனிஷியலாக நம்ம சில விஷயங்களை பற்றி பார்ப்போம் பிள்ளைகள். ஸோ இதில் நான் 2 விஷயம் கதைப்பேன். ஒன்று லொக்கை பற்றின விஷயம், அடுத்து இன்னொன்று தாக்கங்கள். அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில தாக்கம் ஒன்று சமப்படுத்துறது சம்மந்தமாக நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ அந்த 2 விஷயங்கள்லையும் முதலாவது விஷயம் இந்த லொக்கில் எப்படி நம்ம கொஷின்ஸை செய்கிறங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் நான் ஆரம்பத்தில் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. 0, 1, 2, 3, 4 வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதில் இந்த பூஜ்ஜியங்கள் என்று சொல்லி லொக்கில் யாரை சொல்லுவோம்டா, ஒன்றுகளை 0 தசம் அப்படின்னு சொல்லுவோமாம். அதே மாதிரி இந்த ஒன்று இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம்டா, 10களை 1 தசம் என்று சொல்லுவோம். 100களை 2 தசம், இப்போ 1000களை 3 தசம் அப்படின்ற மாதிரி கதைப்போம். சரியா பிள்ளை? அதாவது உதாரணமாக எப்படி அதை நம்ம கதைக்க வருகிறோம் என்று சொன்னால் நம்ம தெரியணும். லொக் 10க்கு வெளு வந்துட்டுனா 1. ஆகவே 11 வருகிறதுனா நம்ம என்ன சொல்லலாம், 1 தசம் ஏதோ ஒரு வெளு அப்படின்னு சொல்லி கதைக்கலாம். அதே மாதிரி லொக் 10 நமக்கு தெரியும் என்ன சொல்லி 2 தெரியும். அதே மாதிரி லொக் 10 வந்துட்டு 3 வரப்போகுது. அதனாடி தான் நம்ம அவரை 3 தசம் அப்படின்ற மாதிரி கதைப்போம். இப்போ இதை நான் வந்துட்டு கிளியராக விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நமக்கு கேள்வியில் ஒரு 340ஐயும் உதாரணமாக 346ஐயும் 329ஐயும் பெருக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க, கொஞ்சம் ஒரு அளவு கஷ்டப்பட்டு ஈஸியாக பெருக்கி விட்டுருவீங்க. பட் ஒரு நம்ம கொஷன் வருது, நமக்கு 1347 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணு 387 அப்படின்ற மாதிரி கதைக்கிறான்னு வைப்போம். இப்படி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் நமக்கு மல்டிப்ளை பண்ணாலும் அநேகமாக பிழைக்கிறதுக்குரிய சான்சஸும் கூட இருக்குது. சரியா? ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று வருது. ஸோ இப்படியான விஷயங்களை நம்ம செய்யக்கூட நம்ம லொக் புக் யூஸ் பண்ணலாம் பெருக்கல்ல. அதே மாதிரி நம்ம பிரித்தலுக்கும் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பெருக்கலை பார்ப்போம். ரைட். ஸோ பெருக்கல்ல வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் வந்துட்டு என்ன இருக்கிறார், 1002 இருக்கிறதுனாடி நான் இப்போ என்ன சொல்லலாம், 3 தசம் அப்படின்னு குறிக்கலாம். அப்போ 3 தசம் இப்போ நான் வந்துட்டு இவரை லொக்கில் பார்க்க போனேன்டா. இப்போ லொக்குக்கு நான் மாற்ற போகிறேன். லொக்கில் பார்த்து கூட்டி ஆன்டி லொக் பார்த்துனேன்டா எனக்கு ஃபைனல் விட வரும். ஸோ நான் இப்போ லொக்கில் வந்துட்டு பார்க்க போகிறேன் 13 4ல் 7ல் என்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ 13 4 7. ஸோ 13 பார்க்குறேன். சாரி, ஓகே, 13 4 7 என்ன 13 13 அதில் 4, அதே மாதிரி 7 வந்துட்டு என்ன இருக்குது, 1 2 7ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 இருக்குது என்ன. ஸோ 23, அப்போ 1271 ப்ளஸ் 23 என்ன. ஸோ 4 9 12. நீங்கள் மனசாலேயே கூட்டி போடலாம். சரியா? ஸோ 1294. ஸோ இங்கே வந்துட்டு 1294. இதோட இப்போ நான் வந்துட்டு 387 தானே பெருக்க போகிறேன். நமக்கு தெரியும் வேறு ஒரு 100கள், அப்போ 2 தசம் என்று சொல்லி சொல்லலாம். இப்போ 38 7ல் என்ன இருக்குது, 38 7ல். ஸோ பாருங்க, 38 7ல் 7ன்னா நீங்கள் இதை இப்படி ஞாபகம் வைக்கலாம். 1 2 3 சாரி 0 1 2 3 4 5 6 7 என்ன. ஸோ 38 7ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இருப்பார். சரியா? 58 77 இருக்க போகுது. இப்போ 58 77 நான் வந்து என்ன செஞ்சு கொள்கிறேன், மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ 58 77 58 77. இப்போ எனக்கு தெரியும் என்னடா பிள்ளைகள், லொக்கில் சாதாரணமாக பெருக்கல் என்று சொன்னால் லொக்கில் எனக்கு தெரியும் கூட்டல் என்று சொல்லி. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன செய்கிறேன், லொக்கில் வந்துட்டு கூட்ட போகிறேன். சரியா? அப்போ 7 4 11 கொண்டப்பட்ட 1 மிச்சம், 10 7 17 கீழப்பட்ட 1 மிச்சம், 10 11 கொண்டப்பட்ட 1 மிச்சம், 5 6 7 5 தசம் என்று வருது. இப்போ நான் வந்துட்டு என்ன செஞ்சுட்டேன், லொக்கில் பார்த்து கூட்டி எடுத்துட்டேன். ஆனால் இது எந்த ஃபைனல் ஆன்சரா இல்லை. அப்போ நான் இவருக்கு வந்துட்டு என்ன செய்யணும், ஆன்டி லொக் பார்த்தா தான் நான் எனக்கு என்ன வரப்போகுது, ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. அப்போ நான் லொக் எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் தானே பிள்ளைகள். லொக் நான் என்ன செஞ்சேன், இந்த குறிப்பிட்ட நம்பர் தெரியுமாக இருந்தால்
நான் என்ன செய்கிறேன், இவருக்கு மேலே வாரவருக்கும் இடையில பார்த்துட்டு இந்த நம்பரை வெளியே கண்டுபிடிச்சி கூட்டுறேன். இப்போ ஆன்டிலோக் பார்க்குறேன் என்ன பிள்ளைகள், எனக்கு ஒரு நம்பர் தெரியும் ஃபைனல் ஆகிக்கிற, அவர்லேருந்து என்ன வெளியே வரும் 29 அடுத்தது உண்டு அதை கண்டுபிடிக்கணும் ஆன்டிலோக் பார்க்குறேன்னு சொன்னால். இப்போ நான் என்ன நம்பர் எனக்கு வந்திருக்கு லொக் பார்க்குறதுக்கு பாருங்கள் 71. ஸோ 71 எங்கே இருக்கேன்னு தேடுறேன். ஸோ 71 பார்த்தேன்டா 71 68 தான் இருக்குது. ஆக குறைஞ்ச நம்பர் தான் நான் எடுப்பேன். 77 எடுக்க மாட்டேன். 71 சொன்னால் இவரை விட குறைஞ்ச நம்பரை தான் எடுப்பேன், கூடின நம்பர் ஒரு காலம் எடுக்க மாட்டேன். ஸோ 71 68 எடுப்பேன். அது எதில் இருக்குது, 52 1 இருக்குது என்ன. ஸோ எத்தனை எனக்கு குறையுது, 3 தானே குறையுது. அந்த 3 எங்கே இருக்குது, 4 இருக்குது. ஸோ 52 14 இப்போ நான் ஆன்டிலோக் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன். 52 14 ரைட். அப்போ 52 14. இப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால் 5 தானங்கள் வந்திருக்கு. இது நம்ம எப்பயுமே எழுத போக்குள்ள பிள்ளைகள் 5.214 எழுதி கொண்டா சரி, 214 என்று எழுதிக்கொள்ளுங்க சரியா. ஃபைனலாக வார விடையில் முதலாவது தசமதானத்தை 5 தசம் அப்படின்னு வைங்க. இப்போ உங்களுக்கு ஃபைனலாக வார விட ஒரு 67 34ன்னா நீங்கள் இதை எப்படி எழுதிக்கொள்ளணும்னா 6.734 அப்படின்னு எழுதிக்கொள்ளணும். இந்த 5ங்கிறது யாரண்டா பிள்ளைகள், உண்மையாகவே 10 தான். உண்மையாகவே நம்ம இவரை என்ன 5 நம்ம ஆன்டிலோக்கில் இருக்கிற லொக்குக்கு மாற்ற போகல 10 ஸோ இவர் 10 மல்டிப்ளை ஆகுவார். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுதுண்டா 10 நம்ம பெருக்க போகக்குள்ள 0 இப்படி என்ன மாதிரி வரப்போகும் சரியா. 5 தானம் தள்ளி குத்து வச்சிங்கன்னா சரி. ஸோ இது சரிதானாங்கிறத நீங்கள் கல்குலேட்டரில் செக் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நானும் உங்களோட சேர்ந்து செக் பண்ணிக்கொள்கிறேன். கல்குலேட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ 1347 தர மோஸ்ட்லி என்ன பிள்ளைகள் அன்னளவா சரியான விட தான் வரும் 387 ரைட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 521 289 வந்தீங்க ஃபைனல் ஆன்சர். 521 289. ஸோ அன்னளவா பார்க்க போகல 521 400 ஒரு அன்னளவாக சரியான ஆன்சர் தான் நமக்கு கிட்டத்தட்ட வரும். ஸோ நமக்கு மோஸ்ட்லி பெருக்கல் யூஸ் ஆகிறது இல்லை, மோஸ்ட்லி நமக்கு பெரிய பெருக்கல்கள் வாரது இல்லை. பட் நமக்கு இந்த ஐடியா இருக்கணும் பிரித்தல் செய்கிறதுக்கு. கல்குலேஷனில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளை கண்டுபிடி அப்படின்னா திணிவு தந்திருப்பான், அதுக்குள்ள சார்மூலை கொடுத்து திணிவை வச்சு மூளை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுகள்லாம் மோஸ்ட்லி பிரித்தலாக தான் வரும். ஸோ பெருக்கல்கள் வார பட்சத்திலே நம்ம இதை செஞ்சு ஒரு அன்னளவான ஆன்சர் எடுக்கலாம். ஆனால் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம செய்ய போகல பிள்ளைகள் பிரித்தல் வரும். ஸோ பிரித்தல் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி செய்கிறது சம்மந்தமாக நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் ரைட். ஸோ இது நான் உதாரணத்துக்கு சும்மா ஒரு பெருக்கலுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இதை பிரிச்சுட்டு இல்லாமாக்கிட்டு பிரித்தலுக்கு பார்ப்போம் ரைட். ஸோ நமக்கு கெமிஸ்ட்ரியில் வார மாதிரியான ஒரு கேள்வியை தான் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் ஒரு 0.283 கிராம் திணிவு தந்திருக்கிறான். இவருக்கு 108 கிராம் மூல் -1 சார் மூளை கூட்டு திணிவுன்னு சொன்னால் இவரோட மூளை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நமக்கு வரும் சரியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இது எல்லாத்துக்கும் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு செய்கிறதுக்கு முதல் இன்னொரு பேசிக்கு வாரம் சரியா. இப்போ இது இருக்கட்டும், நான் இதை வச்சுட்டு நான் இன்னொன்று செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ முதலாவது 1248 நான் ஒரு 73 பிரிக்கணும் அப்படி என்ன மாதிரி வருதுண்டா. இனி நான் என்ன செய்வேன், என் வழக்கமான அதே விஷயங்கள் தான் பிள்ளைகள். நான் என்ன செய்வேன் 1000 3 தசம் பார்த்துட்டு 12 4 8 தேடுவேன். ஸோ 12 4 8 நான் தேடினாக இருந்தால் இப்போ பார்ப்போம் 12 என்ன இருக்குது. அப்போ 4 09 34 12 4 8 தானே. ஸோ 8 என்ன இருக்குது 28 கூட்ட வேண்டி வருது. ஸோ 28 கூட்டினீங்கன்னா சரி. ஸோ 8 4 12 2 1 மிச்சம் 6 9 0 09 96. அப்போ இங்கே 09 96 09 62 சாரி 09 62 8 4 12 2 1 மிச்சம் 3 5 6 9 09 62 09 62. எனக்கு தெரியும் சாதாரணமாக பிரித்தல் என்பது லொக்ல கழித்தல் என்று சொல்லி. ஸோ 73ங்கிறது 10கள். ஸோ 2 தசம் என்று வரப்போகுது. 10 சொன்னால் 2 தசம், சாரி 10கள் என்று சொன்னால் 1 தசம். ஏன்னா 100கள் தானே 2 தசம். ஸோ 1 தசம் என்று வரப்போகுது. ஸோ 1 தசம் இங்கே என்ன 73 பூஜ்ஜியம்.
ஸோ 73 பூஜ்ஜியத்துக்கு நான் பார்த்தேன்னு சொன்னால் 73 பூஜ்ஜியம் 86 33 வருது. 86 33. ஸோ 86 33. ஸோ நான் இப்போ கழித்தேன்னு சொன்னால் 12லேருந்து 3 கழிச்சா 9, அப்படியே வந்து 5லேருந்து 3 கழிச்சா 2, 9லேருந்து 6 கழிச்சா 3, 10லேருந்து 8 கழிச்சோம்னு சொன்னால் 2, 2லேருந்து 1 கழிச்சா 1. சரியா? இப்போ நான் இந்த விட எடுத்துட்டேன். இதிலேருந்து நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆன்டிலோக் பார்க்கணும். 23 29 எங்கே இருக்கேன்னு தேடுவேன். ஸோ 23 29 இருக்குதா? 23 23 55 23 30 இருக்குது. 23 4 இருக்குது. சரியா? ஸோ பார்ப்போம். 23 29 இதான் இருந்துச்சு. 23 29. ஸோ 23 30 இருக்கு. அதை நான் எடுக்க மாட்டேன். அவரோட குறைஞ்சது தான் எடுப்பேன். 23 04. 23 04 சொன்னால் எனக்கு அவர் வந்துட்டு என்ன வரப்போகுது? 17 பூஜ்ஜியம். ஏன்னா ஸோ 23 29 தானே எனக்கு தேவை. ஸோ எத்தனை அதில் வரப்போகுது? 25 தானே. ஸோ 25 சொன்னால் அந்த 25 எங்கேயும் வரல, 23 தான் வருது. ஸோ 9. ஸோ 9. அப்போ 17 09. ஸோ இங்கே நான் வந்து நண்டு சொன்னால் 17 09 எழுதி கொள்ளுவேன். 17 09. ஆனால் நான் எப்பயுமே 1 தசம் என்று தான் குறிப்பேன். ஸோ இங்கே 1 இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 10 1ஆல் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு என்னென்னா 17.09 வரும். ஸோ இதை நான் வந்துட்டு சரிதானா என்கிறத செக் பண்ணி பார்க்குறது கால்குலேட்டரை வச்சு யூஸ் பண்ணுறேன். 1248 பிரிக்கணும் 73ஆல். ஸோ வந்துட்டு 17.095 வருது சரியான ஆன்சர். ரைட். ஸோ இப்படி ஈஸியாக வரப்போகல நமக்கு ஒரு மேலே ஒரு ஆள் வரப்போகல, மேலே பெரிய ஆளும் கீழே சின்ன ஆளும் வரப்போகல நமக்கு எந்தவித இஷ்யூஸுமே இல்லை. நார்மலாக கழிக்க போகல நமக்கு மைனஸ் எல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் அதே இது மேலே சின்ன ஆளும் கீழே பெரிய ஆளும் வந்துட்டா இப்போ நமக்கு வந்துட்டு கீழே 3.00962 மேலே வந்துட்டு 1.863 வந்து இவரை கழிக்க வேண்டி வரும். இங்கே 1 பார் பிரச்சனையெல்லாம் வரும். இந்த பார் பிரச்சனைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஓலவெல்ல எனக்கும் அது மறந்து வைத்து பிள்ளைகள். பட் நான் இப்படியான சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மேலே இருக்கிற ஆளை வந்துட்டு நான் பெரிய ஆளாக மாற்றுவேன். பெரிய ஆளாக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இவரை வந்துட்டு எப்படி எடுப்பேன்டா 283 தர 10/3 இவரை நான் மாற்ற போகிறேன். கீழே 10.8 தர 10/1 10/1 அப்படின்னு எடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை 108 ஆண்டாலும் இவர் வந்துட்டு கீழே இருக்கிறாள் சின்ன ஆள் தான். ஸோ நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற ஆளை எப்பயுமே சின்ன ஆளாக மெயின்டைன் பண்ணமாட்டா சரி. ஸோ பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா 10 தசத்துலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை. தசத்துலாம் எடுக்க வேணாம். முழுவன்லேயே மேக்சிமம் வச்சுக்கொள்ள பாருங்கள். ஸோ இங்கே முழுவன்லேயே வச்சுக்கொள்ளுங்க சரியா. அதாவது இப்போ நான் வந்துட்டு என்ன செய்வேன் 108 வச்சுக்கொள்வேன். அப்படி இல்லை இப்படி உதாரணமாக வருதுன்னு வைங்க. உதாரணமாக 0.283 கீழே 349 வருதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்க 283 தர 10/3 கீழே 349 எடுத்தீங்க என்றாலும் மேலே இருக்கிற ஆள் வந்துட்டு சின்ன ஆள், சின்ன நம்பர், கீழே இருக்கிறது பெரிய நம்பர். அப்பயும் உங்களுக்கு கேஸ் ஒன்று இருக்கு. அதனால நான் இப்படியான டைமில் நான் இவரை எப்படி எடுப்பேன்னா பிள்ளைகள் மேலே இருக்கிற ஆளை பெரிய ஆளாகத்தான் எடுப்பேன். அதை எப்படி நான் மாற்றுவேன் சொன்னால் 208 30 தர 10/4 எழுதலாம் தானே. இவர் கீழே 349 எடுக்கலாம் தானே. அப்போ இவர் 1000கள் இவரை 100கள் என்று சொல்லி மாற்றி எடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த 10/4 அப்படியே கன்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவேன் சரியா. ஸோ இப்படியான கொஷின்ஸை நான் எப்படி செய்கிறேன், இப்போ ஐடியாஸை தான் சொல்லியிருக்கிறேன், நான் எப்படி செய்கிறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ சும்மா ஐடியாவுக்கு தான் நான் இப்போ கழிச்சிக்கிறேன். எப்படி செய்கிறேங்கிறத பற்றி பார்ப்போம். ரைட். 2 டைப் ஆஃப் கொஷின்ஸையும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்தது என்ன என்று சொன்னால் இப்போ இது மாதிரியான கொஷின்ஸ். இப்போ 0.283 கிலோ 108 வந்துட்டாண்டா 283 தர 10/3 எடுத்துடலாம். இவருக்கு கீழே 108 வச்சுக்கொள்ளலாம். ஏன்னாண்டா இவரை விட இவர் சிறிய ஆள். இனி ஆஸ் யூஷுவலான விஷயம் 283 சொன்னால் 100கள். ஆகவே நமக்கு வந்துட்டு என்ன வரப்போகுது 2 தசம் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. இப்போ 28 3 பார்ப்பேன். ஸோ 28 3
ஸோ 28 3ல் நான் பார்த்தேன்னா 45 18 என்ன 0 1 2 3 45 18. ஸோ 45 18 பிரித்தல்ண்டா கழித்தல். ஆகவே அதுவும் 100 என்று சொல்கிறதுனால 2 தசம் 10ல் 8ல் பார்ப்பேன் 10 8. அப்போ 10ல் 8 நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 0 3 34 0 3 34. ஸோ நான் கழிச்சு விட்டேன்டா 8லேருந்து 4 கழிச்சு விட்டா 4, 11லேருந்து 3 கழிச்சு விட்டா 8, 4லேருந்து 3 கழிச்சு விட்டா 1, 4லேருந்து 0 கழிச்சா 4 0. அப்போ 41 84க்கு நான் இப்போ ஆன்டிலாக் பார்க்க வேண்டி வரும். ஸோ 41 84 வரப்போக்குள்ள 41 84 41 83 இருக்குது பார்த்தீங்கன்னா விளங்கும். 41 83 இருக்குது. இது யாரில் இருக்குது? 26 2ல் இருக்குது. அப்போ 26 2 நமக்கு 1 தேவை, 1 இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு 2 தான் இருக்குது. ஸோ 1 எடுத்த மாட்டா சரி. ஸோ 26 21 என்ன 26 21 26 21 தசம் நம்ம 1 வச்சுக்கொள்வோம். ஸோ 0 என்று சொன்னால் 10னுடைய 0 10னுடைய 0 நமக்கு தெரியும் 1 என்று சொல்லி. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 2 தசம் 6 2 1 என்று வரப்போகுது. ஸோ இதை நான் வந்துட்டு சுருக்கி பார்க்குறேன் சரியா. ஸோ கல்குலேட்டர் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள். கல்குலேட்டரில் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன பிள்ளைகள், நீங்கள் கட்டாயம் மறந்து விடக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்துட்டு 283க்கு 108ஆல் டிவைட் பண்ணி தான் இந்த விட எடுத்துக்கிறேன். 2 தசம் 6 2 1 பார்ப்போம் கல்குலேட்டரில் பார்ப்போமே. இப்போ 283 பிரிக்கணும் 108ஆல் என்ன. ஸோ 2 தசம் 6 2 1 வருது ரைட்டா. ஆனால் இந்த 10/3 எப்பயுமே கன்ஸ்டண்டாக வச்சு கடைசியில் கொண்டு வந்து நான் ஆட் பண்ணணும். இவரை இங்கே தர 10/3. ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன உண்மையாகவே இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு என்ன வரப்போகுது? இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 2 தசம் 6 2 தர 10/3 இதுதான் உண்மையான ஆன்சராக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் நமக்கு எங்கே யூஸ் ஆக மாட்டா பிள்ளைகள், எஸ்சிஏ கொஷின்ஸில் கட்டாயமாக யூஸ் ஆகும். லுக் புக் நான் இப்போ விளங்கப்படுத்துறதுக்கு தான் பிள்ளைகள் டைம் கூட போகிற மாதிரிக்கும். ஐனி கடைன்னு பார்க்கக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் வந்துட்டு கல்குலேஷன் சி பார்ட் செய்ய போகல, இன்ஆர்கானிக்கில் வந்துட்டு சி பார்ட்டாக வர அந்த கல்குலேஷன் செய்ய போகல உங்களுக்கு தரமாக இது யூஸ் ஆகும். அதே மாதிரி எம்சிக்யூ கொஷின்ஸ்லேயே நமக்கு பெரிய பெரிய கல்குலேஷன்ஸ் கேள்வி செய்ய போகல யூஸ் ஆகும். அடுத்த டைப்பை நம்ம ஒருக்கா பார்ப்போம். நான் இப்போ இன்னொரு டைப் ஒன்று சொல்லியிருந்தேன். 108 0 தசம் 1 0 8க்குள்ள 349 என்று வருது. இப்போ இதை நான் சுருக்க போகல என்னென்னு வரப்போகுது? 108 தர 10/3 கீழே 349 எடுத்துட்டா மேலே இருக்கிறாள் சின்ன ஆள், கீழே இருக்கிறாள் பெரிய ஆள், எனக்கு பிரச்சனை வரும். அப்போ அதனால நான் இவர் என்ன எடுப்பேன்டா 108 0 தர 10/4 இப்போ 1080 தர 10/4 கீழே 349 எடுப்பேன் சரியா. ஸோ இப்போ நான் கேள்வி செய்ய போகல பிள்ளைகள் எப்பயுமே நான் என்ன செய்கிறேன்னா இந்த 10 ஃபைனல் ஆன்சர்லேயே போட்டு வச்சுக்கொள்வேன் 10/4. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஷுவராக பிள்ளை விடுவேன், ஏன்னா அப்படியே தூக்கி 10/4 போடாமல் ஆன்சரை கொடுத்துருவேன் எனக்கு தெரியும். அதனால நான் ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் போட்டு சமநண்டு போட்டு இதை போட்டு வச்சுக்கொள்வேன். இதுக்குள்ளே தான் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரப்போகுது சரியா. ஸோ இப்போ நான் இனி யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் பிள்ளைகள் 1000 என்று சொன்னால் நான் என்ன 3 தசம். ஸோ 10 8 0 10 8 0ல் தர போனால் 10லையும் 8லையும் பார்த்தேன்னா சரி. இப்போ 10 8ல் பார்த்தேன்னு சொன்னால் பாருங்கள் 10 8ல் வந்துட்டு 0 3 34. இப்போ 0 3 34 0 3 3 4 349 பிள்ளைகள் எனக்கு தெரியும் 2 தசம் 34 9ல் பார்த்தேன்டா 34 9ல் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் 34 9ல் 34 9ல் பார்க்க போகல 54 28 வருது தானே 54 28 வருது. ஸோ பார்ப்போம் 54 28. ஸோ கழிக்க போகல பிள்ளைகள் இங்கே 14லேருந்து 8 கழிச்சேன்னு சொன்னால் 14லேருந்து 8 கழிச்சேன்னா 6 வரப்போகுது. ஸோ 0 13லேருந்து 4 கழிச்சேன்னு சொன்னால் எனக்கு 9 4 13. ஸோ இங்கே 9லேருந்து 5 கழிச்சேன்டா 4. ஸோ 2லேருந்து 2 கழிச்சா 0. ஸோ நான் எதுக்கும் க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு பிள்ளை 2வது தடவை கூட்டி பார்ப்பேன். 8 6 14 4 போட்டால் 1 மிச்சம் 2 1 3 9 4 13 3 போட்டால் 1 மிச்சம் 4 1 5 சரி. அதே மாதிரி 2 சரி சரியா. ஓகே
சாரி 8 6 14 4 போட்டா 1 மிச்சம் 2 1 3 சரி 9 4 13 3 போட்டா 1 மிச்சம் 5 4 9 10 செயல்பட்டா 1 மிச்சம் 2 1 3 சரி ஓகே ஸோ இது சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 49 சைஃபர் 6 எங்கே இருக்கேன்னு நான் இப்போ தேடுவேன் என்ன 49 சைஃபர் 6 ஸோ 49 சைஃபர் 6 நான் தேட போனேன் என்று சொன்னால் 49 சைஃபர் 6 என்ன 49 14 49 சைஃபர் சைஃபர் 49 சைஃபர் 6 இல்லை 49 சைஃபர் சைஃபர் தான் இங்கே 30 39 49 சைஃபர் 6 தானே தேவை 6 இருக்கிறது நமக்கு வந்துட்டு 4ல் இருக்குது அப்போ 39 4 39 4 ஸோ 39 4ன்னு சொன்னால் நான் இப்போ என் இதுக்கு வரேன் 39 4 39 4 ஸோ இங்கே நான் எப்பயுமே ஒரு தசத்தை வச்சுக்கொள்கிறேன் ஸோ 10 ஸோ எனக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா 3.094 தர 10 வரப்போகுது சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு ஆன்சரை செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஓகே கால்குலேட்டரில் போவோம் 0.108 நான் வந்துட்டு பிரிக்கணும் 349 பிரிச்சேன்னு சொன்னால் எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் பிள்ளைகள் 0.000 309 அப்படின்னு வருகிறது ஸோ இதை நான் வந்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் இதை நான் இங்கே இப்படி எடுத்தேன்னு சொன்னால் 4 அடுக்குகளை பின்னுக்கு எடுத்தேன்னா 3.09 தர 10 ஆன்சராக வரும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3.094 தர 10 ஆன்சராக வரும் ஸோ இதுதான் பிள்ளைகள் நம்ம லொக்ல சுருக்கி கொஷன் செய்கிறது எப்பயுமே அந்த 1 பார் அந்த பிரச்சனைகள்லாம் பேத்துறாதீங்க பிள்ளைகள் ஸோ எப்பயுமே மேலே இருக்கிற ஆளை பெரிய ஆளாகவும் கீழே இருக்கிற ஆளை சின்ன ஆளாகவும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா சரி பிள்ளைகள் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சரி இதுதான் நமக்கு நடக்கிற விஷயம் லொக்குல நடக்கிற சுருக்கல்கள் ஸோ இதில் என்ன சரி இஷ்யூஸ் இருந்தால் கட்டாயம் என்னோட கேளுங்க ரைட்டா பிள்ளைகள் ஸோ அடுத்த விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அதை நம்ம அடுத்ததாக பார்ப்போம்